ஓகே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி புரோகிராமிங் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர், ஒரு இன்புட்டா குடுக்குற ஒரு வேல்யூவ பிரைமா இல்லையான்றத நம்ம ஃபைண்ட் பண்ணி சொல்லணும். ஸோ, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் 7 குடுக்குறேன். இது வந்து என்ன நம்பர்? இது ஒரு பிரைம் நம்பர். எப்படி சொல்றோம்? இதுக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இந்த நம்பர் எதால டிவைட் பண்ணலாம்? 1ன்ற வேல்யூவால டிவைட் பண்ணலாம். இல்லாட்டி த நம்பர் இட்செல்ஃப். அது சேம் நம்பரால டிவைட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். இப்போ சப்போஸ் நான் 2 ஆல டிவைட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் வந்து 2 ஆல டிவைட் ஆகும்போது 3 2s ஆர் 6 ரிமைண்டர் 1 வரும். அப்போ இது வந்து டிவைட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிமைண்டர வச்சு நம்ம டிவைட் ஆகலன்றத கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி நம்ம எல்லா நம்பராலயும் டிவைட் பண்ணும்போதும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது. 1 அண்ட் இட்செல்ஃப், த நம்பர் இட்செல்ஃப் அதோட டிவைட் ஆகும். ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இதே இது நீங்க 8 எடுத்துக்கோங்க. 1 டிவைட் ஆகும். அதே மாரி 8 ஆலயும் டிவைட் ஆகும். ஸோ 2 ஆலயும் டிவைட் ஆகும். 4 ஆலயும் டிவைட் ஆகும். அப்போ ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? 2க்கு மேல இருக்குது. அப்போ இது வந்து நாட் பிரைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ பிரைம் நம்பரா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர் எதெல்லாம் இருக்கு? இப்போ வந்து 0, 1 நம்ம எடுத்துக்க வேண்டியதில்ல. ஏன்னா அது இந்த கேட்டகரியில நம்ம கொண்டு வர வேண்டாம். பட் பிரைம் நம்பர் 2லருந்து பார்க்கும்போது, நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர் 2, 3 இது எல்லாமே பிரைம் நம்பர் தான். அப்போ நம்ம எதுலேருந்து செக் பண்ணா போதும் அப்டின்னா, 0வால எந்த நம்பர டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும். 1ஆல எந்த நம்பர டிவைட் பண்ணாலும் 1 தான் வரும். அததான் நம்ம பிரைம் செக் பண்றதுக்கு இது பண்றதுனால, அந்த 2 டிஜிட்டையும் நம்ம எடுக்க வேண்டாம். அப்போ ஒரு நம்பர் குடுக்குறாங்க அப்டின்னா, நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் டிவைட் பண்ணனா, 2ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 5ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 6ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். தென் 7ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 8 கண்டிப்பா ஆப்வியஸா 1ஆலயும் அதே நம்பராலயும் எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். அப்போ இத்தன வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க அப்டின்னா, சப்போஸ் 1க்கு பதிலா 18 இருக்குன்னா, அப் டூ நான் எது வரைக்கும் நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும்? 17 வரைக்கும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா ரியல் டெர்ம் என்னன்னா, மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் படி, நம்ம அந்த நம்பர்னுடைய லாஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த நம்பரினுடைய ஹால்ஃப் ஆஃப் த போர்ஷன். சப்போஸ் இப்போ 18ன்னா 9 வரைக்கும் நான் டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும். ஆ 8ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், 9ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். இந்த டெர்முக்குள்ள டிவைட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இதுக்கு மேல டிவைட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த டெர்ம்ல அது டிவைட் ஆகலன்னா, பாதி வரைக்கும் டிவைட் ஆகலன்னா, 9 வரைக்கும் டிவைட் ஆகல அப்டின்னா, அதாவது 9 எப்படி கெட் பண்ணணும்? அந்த கிவன் நம்பர் 18 டிவைடட் பை 2. ஸோ +1 கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இதா இருந்ததுன்னா. ஸோ இந்த நம்பர். அப்ப 18/2 அப்படின்றது 9 தான். அப்ப 2லருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹால்ஃப் ஆஃப் த போர்ஷன் நான் டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும். அதுல டிவைட் ஆகலன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய டபுள் ஆஃப் த வேல்யூலயும் அது டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன். உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் அந்த அளவுக்கு கான்செப்ட் டவுட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில நீங்க 18 முன்னாடி 17 வரைக்கும் தாராளமா டிவைட் பண்ணி பார்க்கலாம். பட் அது அன்னெசசரி. சரியா? ஸோ புரோகிராமிங் ஃபாஸ்ட்டா இருக்கணும்னா, நம்ம எந்த அளவுக்கு அதனுடைய ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதுக்கு மிச்சமானா கூட, அதனுடைய எஃபெக்ட் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டால ஒர்க் பண்ணும்போது, பெரிய லெவல்ல இருக்கும். டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லலாம் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் படிப்பாங்க. அப்ப அன்னெசசரியா செக் பண்றத நம்ம மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் நல்லா தெரியும்போது, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ, அப்ப நம்ம ஃபார் லூப்ல அவங்க குடுக்குற வேல்யூ என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஒரு வேள 19 இருக்கலாம். அந்த 19 அப்படின்ற நம்பர நான் என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இம்மீடியட்டா சொல்லிற முடியாது. இப்ப 2ஆல டிவைட் ஆகல அப்படின்னா, நான் பிரைமோ, நாட் பிரைமோ சொல்ல முடியாது. இப்ப 3ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பரா நான் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல டிவைட் ஆயிட்டா கூட, அது என்ன கிடையாது. அது ஸ்பெஷலான நம்பர். பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா டிவைடே ஆகாம இருக்குது அப்டின்னா, கண்டிப்பா அது என்ன ஆகும்? அது பிரைம் நம்பர். அப்ப எதுலருந்து வரைக்கும் செக் பண்ணணும்? 2லருந்து இந்த நம்பருக்கு முன்னாடி 18 வரைக்கும் செக் பண்ணணும். ஆனா, நான் என்ன சொன்னேன்? ஹால்ஃப் ஆஃப் த போர்ஷன் இங்கேயும் 19/2ன்னு போடும்போது ஒரு ஹோல் நம்பர் 9 வரைக்கும் தான் வருது. ஸோ, அது வரைக்கும் நம்ம செக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு தகுந்தாற் போல நம்ம லூப் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ, பிரைம், நாட் பிரைம் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஸோ, நம்ம குடுத்துருக்க வேல்யூவ நம்ம பிரைமா? இல்லையான்னு சொல்லப் போறோம். அவ்வளோதான். 7ன்னா 7 பிரைமா? இல்லையா? 19ன்னா 19 பிரைம் நம்பரா? இல்லையா? இப்ப 8ன்னா
இட் இஸ் நாட் பிரைம் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் போயிடலாம். ஓகே. ஸோ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஒரு பழைய கம்பைலர். ஸோ சியினுடைய ஸ்டார்ட்டிங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் நம்ம ஆல்ஃபா வெப் அகாடமியில் கொடுப்போம். ஸோ இதில் ஃபுல்லாகவே கீபோர்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கற்றுக்கணும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லா விதமான மெனுவையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். டவுன் ஏரோ அப் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் கீஸ் இப்போ கம்பைல்னா ஆல்ட் F9, அது மாதிரி ரன்னா கண்ட்ரோல் F9 சொல்லி ஷார்ட்கட் கீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் நியூ கொடுக்கும்போது நமக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் க்ளோஸ் வந்து இது விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடியே வந்ததுனால க்ளோஸ் வந்து இன்ட்டு அதெல்லாம் இருக்காது. மேக்ஸிமைஸு கண்ட்ரோல் சி இதெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணாது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி அப்போ கிடையாது. ஸோ அந்த டைம் இருந்தக்கூடிய ஒரு ஐடி, அந்த டைம் ப்ரோக்ராமிங் இதில தான் டெவலப் பண்ணாங்க. இந்த மாரி விஷயங்கள்ல டெவலப் பண்ணி தான் இன்னைக்கு இருக்க சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விண்டோஸு, அதுக்கப்புறம் மேக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாரி ஒரு டாஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய கன்சோல் பேஸ்ல ஒர்க் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு GUI கான்செப்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணுன்றதுனால நம்ம டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் குடுக்குறோம். ஸோ அதனால நீங்க விஎஸ் கோட் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பின்னாடி நீங்க ஃபுல் ஸ்டாக் இந்த மாரி அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அ அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஐடி, விஎஸ் கோட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம சென்டர்ல சி ப்ளஸ் ப்ளஸ் வரும்போது நீங்க டெவ் சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுவீங்க. டெவ் அதுக்கப்புறம் பைத்தானுக்கு வந்து ஐடல் அது ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அட்வான்ஸா போக போக ஒவ்வொரு ஐடிய இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். தென் ஜாவாலாம் படிக்கும்போது நோட்பேட், அப்புறம் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், அப்புறம் எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் இந்த மாரி வெரைட்டியான அப்ளிகேஷன்ஸ்லயும், ஐடியிலயும் நம்ம ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ அப்பதான் நெறைய விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த மாரி குடுக்குறது. ஸோ இப்ப நான் இந்த க்ளோஸ் பட்டன் இருக்கு இல்லையா? இத நான் இங்க இங்க கிளிக் பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஆல்ட் F3 அப்படி குடுத்தாலும் பர்ட்டிகுலரா க்ளோஸ் ஆயிடும். ஆல்ட் F3 குடுக்கணும். ஃபங்ஷன் கீ. ஸோ ஃபங்ஷன் கீ F3 சரிங்களா? F தனியா, 3 தனியா கிடையாது. ஃபங்ஷன் கீ F3. ஸோ இப்போ ஃபைல்ல நியூ அகெயின் நான் குடுக்குறேன். இப்போ இத ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும்னா, இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? இத பிரஸ் பண்ணலாம். ஆனா மவுஸ் இங்க வந்து பிலீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா கரெக்ட்டா இது வந்து சப்போர்ட்டே ஆக முடியாத ஒரு என்விரான்மென்ட்ல டாஸ் பாக்ஸ் வழியா சப்போர்ட்டட் ஸ்க்ரீனோட சேர்ந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ டாஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஐடி நமக்கு விண்டோஸ் 11ல கூட ஒர்க் பண்ற மாரி சில மாற்றங்கள் இதில செய்யப்பட்டிருக்கு. அதனால நம்ம சில விஷயங்கள் இதில வந்து மீதி மாரி ஒர்க் பண்ணாது. இப்போ மவுஸ் இதில குடுத்துருக்காங்க. மவுஸ் கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகும். நீங்க ரன் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஒர்க் ஆகாது. திரும்ப நீங்க சேவ் பண்ணிட்டு கீபோர்ட் வழியா சேவ் பண்ணிட்டு வெளிய போயிட்டு திரும்ப அகைன் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணும்போது, அகைன் அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஒர்க் ஆகும். ஸோ மவுஸ டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இதில கம்ப்ளீட்டா கீபோர்ட்லயே ஆப்பரேட் பண்ணி பழகிக்கோங்க. F5 பிரஸ் பண்ணும்போது, ஃபங்ஷன் கீ F5 பிரஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஓகே நம்ம இப்போ ப்ரோகிராம்க்குள்ள போயிரலாம். நம்ம கம்பெனி நேம் என்ன? ஆல்ஃபா வெப் அகாடமி, இன்ஸ்டிடியூஷன் நேம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத எப்பவுமே கமெண்ட்ல எழுதி பழகிக்கோங்க. எப்படி கமெண்ட் போடணும்? கம்பைலர் உங்க இது கோடிங் கிடையாது. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்காக நான் குடுத்துக்கிறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் குடுத்துக்கிறேன்றப்போ, நம்ம என்ன போடணும்? கமெண்ட் போடணும். ஸோ கமெண்ட் போட்டுட்டு இதில வந்து ம் எதுக்காக பண்ண போறோம்? ஸோ டு ஃபைண்ட் whether the to find whether the given number is prime or not. இத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் ஹாஷ் இன்க்ளூட் svio.h அப்படின்றத நம்ம போட்டுக்குவோம். எதுக்காக போடுறோம்? ஸ்டாண்டர்ட் இன்புட், அவுட்புட் ஹெடர் ஃபைல் எதுக்காக போடுறோம்? printf scanf அப்படின்ற ஃபங்ஷன் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த லைப்ரரியில தான் இருக்கு. இதில நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நேரடியா அந்த ஹெல்ப்புக்கு போயிரும். இதில பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. printf இருக்கு. அப்புறம் நீங்க யூஸ் பண்ற scanf இதில தான் இருக்கு. ஓகே. scanf எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இத டபுள் கிளிக் பண்ணோம்னா, அதனுடைய சின்டாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எப்படிலாம் நம்ம எழுதலாம் அப்படின்ற மெத்தட்ஸ் நெறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ, அதில சாம்பிள் ப்ரோகிராமோட கீழ வந்து குடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். எல்லா விதமான இதுவுமே இதில குடுத்துருப்பாங்க. ஸோ, அதனால பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். நம்ம போக போக புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த லெவல் படிக்கிறதுக்கு ஹெல்ப் வந்து டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லயே பக்காவா இருக்கும்.
ஸோ வந்து stdio.hன்றது அந்த அந்த பர்ட்டிகுலர் பிரிண்ட்எஃப் நீங்க எழுதும்போது, ஸ்கேன்எஃப் எழுதும்போது அதுக்கு வந்து தெரியணும். இப்போ பிரிண்ட்எஃப்ன்னு நான் ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். இது எப்படி ஒர்க் பண்ணணும்ன்றது தெரியணும். அந்த விஷயத்த எந்த ஹெடர் ஃபைல் எழுதி வச்சிருப்பாங்கன்னா, அந்த ஹெடர் ஃபைல் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் இத சொல்றேன். ஏன்னா ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. Conio.h கான்சோல் இன்புட், அவுட்புட் ஹெடர் ஃபைல், getch, கிளியர் ஸ்க்ரீன் இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்துரும். வேற என்னென்னலாம் இருக்கு ஃபங்ஷன்ஸ்ன்றத நீங்க பார்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு பேர் ஃபங்ஷன் இருக்கும். getch இருக்குன்னா, அதுக்கு ஒரு பேர் என்ன இருக்கும்? putch.ன்றது இருக்கும். கெட்ஸ்னா புட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இருக்கா இது மாரி கெட்ஸ்னா புட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்ஷன் இதில தான் இருக்கு. ஸோ, அதனால தான் இத நம்ம யூஸ் பண்றோம். கான்சோல் இன்புட், அவுட்புட் ஹெடர் ஃபைல். சம்டைம் நெறைய பேரு எனக்கு இத போடாமே Conio.h போடாமே கிளியர் ஸ்க்ரீன், getchலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது மெமரியில இருந்து நமக்கு ஒர்க் ஆகலாம். பட் நம்ம ஒரு இது வந்து சோர்ஸ் கோடு. இதனுடைய அவுட்புட் எடுத்து நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா அந்த மாரி யாருக்காவது குடுக்குறோம் அப்டின்னா, அதுக்கு தேவையான அந்த ஹெடர் ஃபைல்ஸ்னுடைய டீட்டெயில் அந்த ஃபைல்ல இருக்காது. ஸோ ரன் ஆகாது. அதனால ப்ராப்பரா நம்ம குடுத்துறது நல்லது. கண்ட்ரோல் ஒய் பிரஸ் பண்ணோம்னா, அந்த கரண்ட் லைன் எரேஸ் ஆகும். பாருங்க கண்ட்ரோல் ஒய் பிரஸ் பண்றேன். இந்த கரண்ட் லைன் எரேஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்ப நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? மெயின்ல இருந்து தான் எப்பயுமே ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி நுழைவோம்? ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போவோம். அதே மாரி தான். ஸோ இங்கேருந்து தான் ப்ரோகிராம் ஸ்டார்ட்டே ஆகும். மேல இருந்தெல்லாம் படிக்காது. டாப்ல இருந்தெல்லாம் பண்ணாது. அது ஜஸ்ட் லோட் ஆகும். இந்த கோடிங் எல்லாம் இதுல இருக்க கோடிங் எல்லாம் உங்க ப்ரோகிராம்ல ஜஸ்ட் லோட் ஆகும். ஸோ மத்தபடி ஸ்டார்ட் ஆறது இந்த மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆயி ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் கண்ட்ரோல் கம்பைலருக்கே ரிட்டர்ன் போயிரும். அப்படி போகும்போது ஏதாவது ஒரு வேல்யூ நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டேன்னா 0 அனுப்புறது. இல்லாட்டி இடையில வந்திருக்கிறேன் அப்படின்னா 1ன்றத கம்பைலருக்கு அனுப்புறது. அந்த மாரி லாக் ஃபைல்ல நம்ம சேவ் பண்ணணும்னு நெனச்சோம்னா, இன்ட் அப்படின்னு போட்டுட்டு வாய்டுக்கு பதிலா நம்ம இன்ட் ஆமா நான் ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போறேன். என்னோட ப்ரோகிராம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. அப்ப லாஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ரிட்டர்ன்ற கீவேர்ட யூஸ் பண்ணி 0வ ரிட்டர்ன் பண்றேன். இத மாரி நம்ம எழுதலாம். ஆனா கெட்சிஹெச் எப்போ போடணும்? இதுக்கு முன்னாடி ரிட்டர்னுக்கு முன்னாடி போடணும். லாஸ்ட் போடுறேன்னு பின்னாடி போட்டீங்கன்னா, வெயிட் பண்ணாம கெட்சிஹெச் எதுக்காக யூஸ் பண்றோம்? அவுட்புட்ட நம்ம இதுவரைக்கும் கோடிங் முடிச்சிருக்கிறோம். இங்க சம் அவுட்புட் நீங்க டிஸ்ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் பிரிண்ட்எஃப்ல. இந்த பிரிண்ட்எஃப்ல இருக்கக்கூடிய மெசேஜ நீங்க பார்க்கணும்னா, அந்த கெட்சிஹெச் தேவை. ஏன்னா, அங்க பிரிண்ட்எஃப்ல மெசேஜ டிஸ்ப்ளே பண்ணிட்டு, பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி மெசேஜ டிஸ்ப்ளே பண்ணிட்டு, கெட்சிஹெச் இல்லன்னா ரிட்டர்ன் இங்க வந்துட்டு ப்ரோகிராம் முடிஞ்சிரும். அப்போ நீங்க வெயிட் பண்றதுக்காக தான் நம்ம கெட்சிஹெச் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கெட்சிஹெச்ச நான் பின்னாடி போட்டேன். ரிட்டர்னுக்கு பின்னாடி போட்டேன்னா, கம்பைலர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் 0னா மெயின விட்டே வெளிய போயிரும். அப்ப இதுக்கு அடுத்து உள்ள கோடிங் என்ன இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது. அதனால எப்பயுமே ரிட்டர்ன் 0 போட்டீங்கன்னா, பின்னாடி போடக்கூடாது. லாஸ்ட் லைனா இருக்கக்கூடாது. ரிட்டர்ன் 0 போடலன்னா, கடைசி லைன்ல நீங்க கெட்சிஹெச் போட்டுக்கலாம். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி போடணும். அவ்வளோதான். ஸோ நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ண விரும்பல. ஸோ வாய்ட் ஃபங்ஷன்ஸ்ல இந்த ரிட்டர்ன்ஸ் பத்தி நீங்க நெறைய பார்ப்பீங்க. ஸோ இப்போ வாய்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டேன். ஓகே. ஸோ இதில இன்னொரு விஷயம் இன்ட்ல இப்ப ரிட்டர்ன் 0 இருக்கு. 1ன்னா இப்ப இடையில ஒரு இஃப் கண்டிஷன்ஸ்ல ஏதோ ஒரு மெமரி அலாட் பண்ணியிருக்கேன். அங்க வந்து மெமரி அலாட் ஆகல. அப்படின்னா நான் இஃப் கண்டிஷன்ஸ்ல அத செக் பண்ணியிருக்கேன். அப்படி அலாட் ஆகலன்னா நான் என்ன பண்ணலாம்னா, ப்ரோகிராம விட்டு வெளிய போணும்னு நெனைக்கிறேன். அப்ப எக்ஸீட் ஆஃப் 1 ரிட்டர்ன் 1க்கு பதிலா இல்ல ரிட்டர்ன் 1 அப்படின்னு குடுக்கலாம். எக்ஸீட் ஆஃப் 1னா வெளிய போறோம். எந்த வேல்யூ எடுத்துட்டு 1ன்ற வேல்யூ எடுத்துட்டு. அப்ப அதுக்காக தான் இன்ட் குடுப்பாங்க. அப்ப எனக்கு இந்த இந்த கண்டிஷன்ஸ்க்கே போகாம ரிட்டர்ன் 0 நான் போட்டிருக்கேன். அதுக்கு போச்சுன்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு இங்க இருக்குது. இதுல வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா 0வ எடுத்துட்டு போகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் மெமரி வந்து கரெக்ட்டா அலர்ட் ஆகல அப்படின்னா, இதுக்குள்ள வந்து எக்ஸீட் 1னா வெளிய போகும். அப்ப கம்பைலர் தெரிஞ்சுக்கும். ப்ரோகிராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா டெர்மினேட் ஆகல. 0 வந்ததுன்னா, ஓகே சக்சஸ்ஃபுல்லா டெர்மினேட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதுக்காக தான் அட்வான்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. இப்ப நம்ம பிரைம்க்குள்ள போயிரலாம். ஸோ நம்ம பிரைம பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே சி புரோகிராமிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெமரிய ஃபர்ஸ்ட்டு அலாட் பண்ணிறணும். நமக்கு என்னலாம் தேவை? ஒரு நம்பர் வாங்க போறோம். ஸோ nன்றது தேவை. நான் வந்து செக் பண்ணணும். 2ல இருந்து ஒரு நம்பரா நான் டிவைட் பண்ணி பார்க்கணும். அவங்க குடுத்துருக்க நம்பர் வரைக்கும். அப்ப எனக்கு கண்டிப்பா என்ன தேவை? ஒரு ஃபார் லூப் தேவை. அப்ப ஃபார் லூப்னாலே உங்களுக்கு ஐட்ரேட்டர் தானே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கிறத ஐட்ரேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஸ்டார்ட்டிங் லெட்டர் ஐய வச்சுக்கணும். ஃபார் லூப்புக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து நானு அது பிரைமா இல்லையான்றத ஒரு டாகிள் மாரி, ஆன் ஆகும் மாரி.
ஆன் ஆஃப் மாரி வச்சுக்க போறேன். ஃப்ளாக்ன்னு சொல்லுவோம் அந்த மாரி வேரியபிள. ஸோ ஃப்ளாக் வேரியபிள் வந்து இஸ் பிரைம். ஸோ கேப்பிட்டல் லெட்டர் P போட்டிருக்கேன். இத மட்டும் நானு ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். பிரைமா இருந்தா 1. எங்கேயாவது டிவைட் ஆயிடுச்சுன்னா, நான் இத 0 ஆக்கிருவேன். அப்ப அது பிரைம் கிடையாதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்புறம் தான் மெமரி அலோகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க ஸ்க்ரீன கிளியர் பண்ற ப்ராசஸே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்க்ரீன கிளியர் பண்ணிட்டு, முதல்ல என்ன பண்ணணும்? இன்புட் ரீட் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி குடுத்துக்கலாம். ரீடிங் இன்புட் கமெண்ட்ல. இது மாரிலாம் போட்டு பழகுனீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் ப்ரோகிராமிங்ல. ஸோ என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்னு அப்பப்ப கமெண்ட் குடுத்துட்டே எழுதி பழகுனா இன்னும் நல்ல பிராக்டிஸா இருக்கும். ஸோ பிரிண்ட்எஃப்ல என்டர் எனி வேல்யூ அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு சாரி செமிகோலன் ஆல்ரெடி குடுத்தாச்சு. ஸ்லாஷ் n. இப்ப நம்ம ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேன்எஃப் எப்பயுமே ஸ்கேன்எஃப்க்கு முன்னாடி ஒரு பிரிண்ட்எஃப் இருக்கணும். இல்லாட்டி எம்ப்டி ஸ்க்ரீன்ல ஒரு கர்சர் வெயிட் பண்ணும்போது அது எரர் மாரி தெரியும் கஸ்டமருக்கு. நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்லாவே இருக்காது. ஸோ எப்பயுமே ஸ்கேன்எஃப் முன்னாடி ஆல்வேஸ் ஒரு பிரிண்ட்எஃப் வந்துரணும். எத ரீட் பண்ண போறீங்க? அதுக்குரிய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இதெல்லாம் நீங்க கத்துருப்பீங்க. ஸோ %d நான் ஒரு இன்டிஜர ரீட் பண்ண போறேன். அத எங்க ஸ்டோர் பண்ண போறோம்? nன்ற வேல்யூல ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சாம்பிள் வேல்யூ குடுத்துக்கோங்க. 7 குடுத்துருக்காங்கன்னு நீங்க நெனச்சுக்கணும். அப்ப கமெண்ட்ல நீங்க போட்டுக்கணும். சாம்பிள் வேல்யூ 7. இப்ப 7ன்ற வேல்யூவ கஸ்டமர் குடுத்துருக்காங்க. நீங்க சாம்பிள் வேல்யூ வச்சுட்டே கோடிங் எழுதுனா ஈஸியா இருக்கும். ஓகே. 7ன்ற வேல்யூவ நான் செக் பண்ணணும். சும்மானாலும் இஃப் 7 டிவைடட் பை 2 ஆல டிவைட் ஆகுதா? அப்படின்னு ஒவ்வொன்னா நான் போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. 2 ஆல டிவைட் ஆகுதா? அதுக்கப்புறம் 3 ஆல டிவைட் ஆகுதான்னு. அப்போ எனக்கு எந்த நம்பர் வருதுன்னே தெரியாது. 7 வரலாம், 77 வரலாம், 17 வரலாம், இன்புட்ல எது வேணாலும் வரலாம் எண்ல. அப்ப நான் என்ன செக் பண்ணணும்? ஆனா, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியாது. அப்போ அன்னோன் டைம் நான் பண்ண வேண்டியிருக்கு. நோன் டைம்ஸ் இல்ல அன்னோன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனால என்ன லூப் யூஸ் பண்ணுவோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்ல என்ன வரும்? 3 செக்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நான் டிவைட் பண்றதுக்கு 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும்? லெஸ் தென் குடுத்துருக்க எண்ணுக்கு முன்னாடி. இப்ப 17ன்னா 17க்கு முன்னாடி 16 வரைக்கும். ஆனா நான் என்ன சொன்னேன்? அவ்ளோ வரைக்கும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணா போதும்? பாதியா டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ண வந்து நம்ம 2 ஆல டிவைட் பண்ணா, இப்ப 18ன்னா 9. 9 வரைக்கும் பண்ணா போதும்ன்னு சொன்னேன். ஸோ அது வரைக்கும் பண்ணாலே போதும். i பிளஸ் பிளஸ். அப்ப இங்க என்ன வரும்? இப்ப 7ன்னா 2, 3, 4 2 ஆல டிவைட் பண்ணா 2, 3 இவ்வளோ தான் வரும். 17ன்னா அந்த 8 வரைக்கும் வரும். ஸோ இவ்வளோ பார்த்தா போதும். ஸோ என்னோட ஐட்ரேட்ட அந்த ஸ்டெப்ஸ நான் கம்மி பண்றேன் அவ்வளோதான். இல்ல மேம் நான் ஃபுல்லாவே போடுறேன். எனக்கு n வரைக்கே நான் டிவைட் பண்ணி பார்க்கேன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஓகே. நோ இஷ்யூஸ். நீங்க n மட்டும் போட்டு 2லருந்து அவங்க குடுத்துருக்க எண்ணோட முன்னாடி வரைக்கும். ஈக்குவல் டூ போடக்கூடாது. ஏன்னா அந்த நம்பராலே அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப 7ன்னா 6 வரைக்கும். 2லருந்து 6 வரைக்கும் நான் டிவைட் பண்ணி பார்க்க போறேன். அப்படின்னு நம்ம பண்ணலாம். 17 வந்துச்சுன்னா 2லருந்து 16 வரைக்கும் நான் டிவைட் பண்ணி பார்க்க போறேன். அப்படின்னு பண்றது. ஸோ இங்க வந்து நம்ம டிவைடட் பை 2வே போட்டுறலாம். சாரி. ஸோ இப்ப எதால டிவைட் பண்ணி பார்க்கணும்? உள்ளுக்குள்ள ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும். அப்புறம் 3ன்னு மாறும். அப்புறம் 4, 5 இப்படிமா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐயால நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். எந்த டிவைட் பண்ணி பார்க்கணும்? மாடுலஸ். மாடுலஸ் ஆப்பரேட்டர் போடணும். டிவைட் போடக்கூடாது. டிவைட் போட்டா என்ன வரும்? குவோஷன்ட் தான் வரும். நமக்கு சாரி ரிமைண்டர் வேணும். ஆமா குவோஷன்ட் தான் வரும். நமக்கு ரிமைண்டர் வேணும். ஸோ நான் மாடுலஸ் போடுறேன். மாடுலஸ் 0வா இருந்ததுன்னா, மாடுலோ பண்ணும்போது 0 வந்துருச்சுன்னா என்ன மீனிங்? கண்டிப்பா அது டிவைட் ஆயிருக்கு. ஊடையில டிவைட் ஆயிருச்சு. அப்போ இடையில டிவைட் ஆயிருச்சுன்னா, அது என்ன கிடையாது? பிரைம் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன்? இஸ் பிரைம ஆஃப் பண்ணி விட்டுர்றேன். ஏன்னா, அந்த நம்பர் டிவைட் ஆயிருச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள வர்றேன். உள்ள வந்துட்டு நான் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஏதாவது ஒரு கட்டத்தில டிவைட் ஆயிருச்சுன்னா, ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆனா கூட நான் வந்து அத ஆஃப் பண்ணிடுறேன். இஸ் பிரைமா ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ 1ன்ற வேல்யூவ நான் என்னவாக்கிறேன்? 0 ஆக்கிறேன். விச் மீன்ஸ் டிவைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணணுமா? ஒரு நம்பரால இப்ப 2ஆல இப்ப 8 குடுக்குறோம். 2ஆல டிவைட் ஆயிருச்சுனாலே, அது நாட் பிரைம் தான். அதுக்கப்புறம் 3ஆல டிவைட் பண்ணி பார்க்க வேண்டாம். 4 அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நான் இம்மீடியட்டா என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக். எப்பயுமே பிரேக் என்ன பண்ணும்னா, அந்த பர்ட்டிகுலர் லூப்ப விட்டு வெளிய வந்துரும். இப்ப எந்த கேஸ்ல இருக்கோ அப்படியே வெளிய வந்துரும். அந்த மாரி டிவைட் ஆயிடுச்சுன்னா வெளிய வந்துரும். டிவைட் ஆகலன்னா, கம்ப்ளீட் லூப்ப முடிச்சுட்டு தான் வெளிய வரும். இப்ப வெளிய வந்தவுனே நான் என்ன செக் பண்ணணும் அப்டின்னா, இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி,
நான் வந்து இஸ் பிரைம்னுடைய வேல்யூவ செக் பண்ணணும். இப்ப சொல்லுங்க. 1 இருந்துச்சுன்னா டிவைடே ஆகல. ஸோ விச் இஸ் எனது பிரைம். அப்ப நீங்க பிரிண்ட்எஃப்ல த கிவன் நம்பர் இஸ் பிரைம்னு சொல்லலாம். த கிவன் வேல்யூ. அந்த வேல்யூ வேணும்னா நீங்க என்ன போடணும்? பெர்சன்டேஜ் டி வேல்யூ இஸ் பிரைம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க முடிக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னா என் வேல்யூ வரும். ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல காப்பி. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன். எல்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 0 வந்தா அங்க டிவைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ எடிட்ல பேஸ்ட் குடுத்துட்டு த கிவன் நம்பர் இஸ் நாட் பிரைம் அப்படின்னு குடுத்துட்டு இப்ப ரன் பண்ணலாம். ஸோ இப்ப நானு இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஒய் போட்டோம்னா அந்த லைன்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் சிங்கிள் லைன்ல உங்களுக்கு ஃபுல் ப்ரோகிராம் பார்க்குற மாரி கொண்டு வரேன். ஸோ இதான் ஒரு ஃபுல் ப்ரோகிராம். ஸோ நம்ம பிரசன்டேஷன் நம்மளுடைய லேர்னிங் போர்ட்டல்ல எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கா பிகினர்ஸ்ல நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கோம். சரியா? ஸ்டாஃப்னுடைய ரெக்வெஸ்ட்காக. ஓகே. இப்ப வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தாலே மத்த ப்ரோகிராம் எல்லாம் உங்களுக்கு தன்னால புரியும். அதுக்காக தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த சின்ன வீடியோல இந்த பிரைம் நம்பர்ஸ்ல எவ்வளோ சொல்ல முடியுதோ அவ்வளோ சொல்றோம் நம்ம. ஸோ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ பாருங்க சேவே பண்ணாம இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் எப்பயுமே கொஞ்சம் ப்ரோகிராம் அடிக்கும்போதே சேவ் பண்ணிடுங்க. ஸோ எப்படி சேவ் பண்ணணும்? உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. அதுனா இனிஷியல் உங்களோட ஸ்டார்ட்டிங் லெட்டர் போட்டு சேவ் பண்ணீங்கன்னா, நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம். அந்த மாரி பண்றேன். prime.c மேக்ஸிமம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 8 லெட்டர்ஸ்குள்ள குடுக்குற மாரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ பிரைம் இப்ப ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைல் பண்ணிட்டு எதுவும் எரர் இல்ல அப்டின்னா ரன் பண்ணலாம். நேரடியா ரன் பண்ணாலும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கம்பைல் ஆயிட்டு தான் நமக்கு ரன் ஆகும். பாருங்க என்டர் எனி வேல்யூ கேக்குது. நம்ம 7 குடுப்போம். பாருங்க த கிவன் நம்பர் இஸ் பிரைம். அகைன் ரன் பண்ணுவோம். ஸ்க்ரீன் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப 17 குடுக்குறோம். 17ம் த கிவன் பிரைம். ஓகே. தென் அகைன் நான் வந்து ஆம் என்ன குடுக்கலாம்? ஒரு பிரைம் நம்பர் குடுக்கலாம். சாரி நாட் பிரைம் குடுக்கலாம். 8. ஸோ 8 இஸ் நாட் பிரைம். சே ஒரு 91 குடுக்கலாம். ஸோ விச் இஸ் நாட் பிரைம். ஸோ நமக்கு என்னலாம் என்ன நம்பர் குடுத்தாலும் அது பிரைமா இல்லையான்றது நமக்கு ஷோ ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்? எனக்கு பிரைம் நம்பர் லிஸ்ட்லாம் வேணும். நான் என்ன நம்பர் குடுக்குறேன்? இப்போ 100 குடுக்குறேன்னா, 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். I want to show the list of prime numbers up to the given value. அப்ப எப்படி பண்றது? அப்ப நம்ம இன்புட் வாங்கக்கூடாது. நம்ம இன்புட் வாங்காம இந்த n வேல்யூவ நம்ம பாஸ் பண்ற மாரி இன்னொரு ஃபார் லூப்ப இங்க உருவாக்கணும். அந்த ஃபார் லூப்ல நம்ம 2ல இருந்து ஏன்னா 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 2ல இருந்து ஒவ்வொரு நம்பரா நம்ம சென்ட் பண்ணணும். இல்ல 3ல இருந்து வச்சுக்கலாம். இல்ல 2ல இருந்து வச்சுக்கலாம். 2வும் இந்த பிரைம் தானே. ஸோ வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க குடுத்துருக்க வேல்யூ அதாவது அப் டூ லிமிட்டேஷன்ஸ் கேட்கணும். அந்த லிமிட்டேஷன் இப்போ 100 குடுக்குறாங்கன்னா, 100 வரைக்கும் 2, 3, 4ன்னு சொல்லி பண்ணும். நீங்க ரீசெட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே.